வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித்தியாசமான விசித்திரமான உயிரினங்கள் நிறைஞ்சதுதான் இந்த உலகம். அப்படிப்பட்ட ஒரு உயிரினம் தான் ஆண்ட் ஈட்டர், எறும்பு உண்ணி. அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கிற இந்த எறும்பு உண்ணி பாத்தீங்கன்னா இந்தியா, இலங்கை, பங்களாதேஷ், நேபாள், அப்புறம் பாகிஸ்தான் போன்ற ஹாட் கிளைமேட் இருக்கிற கண்ட்ரீஸ்ல தான் அதிகமா வாழுது. 8 வெரைட்டிஸ் இந்த எறும்புண்ணிகள்ல இருக்குங்க. எறும்பை சாப்பிட்றதுனால எறும்புண்ணி, பாம்பை சாப்பிட்டா? ஒரு எறும்புண்ணியோட உடல் அமைப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வால் பகுதியும் வாய்ப்பகுதியும் பார்த்தீங்கன்னா தின்னா நீளமாக இருக்கும். நடுவில் உடம்பு மட்டும் உருளையாக இருக்கும். சராசரியாக ஒரு எறும்புண்ணியோட நீட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர்லேருந்து 100 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். எறும்புண்ணிகள் பார்த்தீங்கன்னா மலை பிரதேசங்கள் அப்புறம் அடர்ந்த காடுகள் இங்கே தான் அதிகமாக வாழும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலையில் அதிகமாக வாழுது. அது மட்டும் இல்லைங்க, இது சின்ன சின்ன எறும்பு அப்புறம் கரையான், குட்டி குட்டி பூச்சிகள் இது எல்லாத்தையும் சாப்பிட்டு உயிர் வாழும். எறும்புண்ணிகள் சராசரியாக பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் உயிர் வாழுங்க. எறும்புண்ணிகள் மனுஷங்களை பார்த்தா பயப்படும். அதை மீறி மனுஷங்க கிட்ட போனா தன்னைத்தானே ஒரு பால் மாதிரி சுருட்டிக்கும். இப்படி ஒரு பயந்தாங்கொலியை பார்த்தா நம்ம பயப்படுறோம். எறும்புண்ணி வகைகள்ல பாத்தீங்கன்னா அதிகமா காணப்படுறது அப்படின்னா இந்த போர் வீரர்கள்லாம் கவசம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தன்னோட உடம்பு முழுக்க செதில்கள் மூலியமா சேஃப்கார்ட் பண்ணிக்கிற ஒரு எறும்புண்ணிகள் தான். தன்னை யாராவது தாக்க வந்தா அது அழகா பால் மாதிரி சுருண்டு ரீ அட்டாக் பண்ணி அங்கிருந்து உருண்டு எஸ்கேப் ஆகி ஓடிடும். பெரும்பாலான எறும்புண்ணிகளுக்கு ஒரு பிஹேவியர் இருக்குங்க. தன்னை யாராவது சாப்பிட்றதுக்காக அட்டாக் பண்ண வந்தாங்க அப்படின்னா அதோட ஆசன வாயிலிருந்து ஒரு ஸ்ப்ரேவை தெளிக்கும். அவ்வளவுதாங்க. அட்டாக் பண்ண வந்தது ஒரு பெரிய சிங்கமாவே இருந்தாலும் நான் பட்னியிலேயே சாவுறேன் அப்படின்னு சொல்லி தெரிச்சு ஓடிடும். ஏன்னா அப்படி இருக்கும். எறும்புண்ணிகள் நிறைய சின்ன சின்ன பூச்சிகள் அப்புறம் எறும்புகளை சாப்பிட்டாலும் அதுகளுக்கு பல்லு கிடையாதுங்க. தன்னோட நீளமான வாய் மூலியமா தன்னோட இறைய உறிஞ்சி உள்ள தள்ளிடும். அது மட்டும் இல்ல, நிலத்துக்கு அடியில பாத்தீங்கன்னா 11 அடி வரைக்கும் குழி நோண்டி அதுக்குள்ளதான் வாழும். எறும்புண்ணிகள் தன்னோட இறைய வாயால உரியறப்போ அந்த இறை எஸ்கேப் ஆகி ஓடிச்சுன்னா கடைசி ஆயுதமா தன்னோட நாக்க டக்குன்னு நீட்டி லபக்குன்னு சொல்லட்டி வாய்க்குள்ள போட்டுக்கும். நாக்கிலேயே ஸ்ட்ரா வச்சிருக்க. எறும்புண்ணிகளுக்கு பார்வை திறன் கொஞ்சம் கம்மிங்க. இருந்தாலுமே மோப்ப சக்தி ரொம்பவே அதிகம். பூமிக்கு அடியில 3லேருந்து 5 மீட்டர் வரைக்கும் அடியில தன்னோட இறை இருந்தாலும் அழகா ஸ்மெல் பண்ணி அது மட்டும் இல்லாம அந்த சத்தத்தை காதுல கேட்டு குழி நோண்டி உள்ள போய் சாப்பிட்ரும். எறும்புண்ணிகளுக்கு எப்பயுமே தனியா சுத்துறது தான் பிடிக்கும், தனிமை விரும்பிங்க. ஆனா கோடை காலம் வந்துட்டா தன்னோட ஜோடி கண்டிப்பா தான் கூட இருக்கணும்னு நினைக்குங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஜோடி தேவைதான். ஒரு எறும்புண்ணி சராசரியா ஒரு வருஷத்துக்கு 7 கோடி பூச்சிகளை சாப்பிடுது. இது இயற்கைக்கு நல்லது பண்ணுது. உதாரணத்துக்கு பார்க்கணும்னா ஒரு 100 எறும்புண்ணிகள் இல்லாம போச்சுன்னா 700 கோடி பூச்சிகள் அதிகமாயிடும். இதனால இயற்கை இன்பேலன்ஸ் ஆயிடும். சோ எறும்புண்ணி நல்லதும் பண்ணுது. இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகம் முழுக்க இந்த எறும்புண்ணியோட செதில்களுக்காகவும் உடல் தோலுக்காகவும் பாத்தீங்கன்னா 25 லட்சம் எறும்புண்ணிகளை வருஷத்துக்கு வேட்டையாடுறாங்க அப்படின்னு சொல்லி ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இயற்கையை பாதுகாக்கணும்னா எறும்புண்ணியும் பாதுகாக்கணும். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். பத்மி உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.